கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பைபிள் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து அங்கேயே இருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாம் அதை டீச் பண்ணும் பொழுது இன்னும் அது ஒருவரை ஒருவர் பார்த்து நல்ல பேசக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு திரையில மாத்திரமே பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் ரொம்ப கவனம் சிதறாமல் நீங்கள் இதை வந்து பார்க்கணும். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு நானா மனசுல கற்பனை பண்ணிட்டு நான் பேச வேண்டியதா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நாம நிறைய கற்பனைக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி இதை யோசிப்பது உண்டு. நமக்கு முன்னாடி ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம எண்ணி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, பரவாயில்லை. இது ஒரு வகையில நமக்கு ஒரு நன்மை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அங்க வந்து டீச் பண்றது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். டெக்னாலஜி அப்படிங்கிறதுல தவறு இல்லை. எந்த பொருளும் தண்ணில் தானே தீட்டு உள்ளது அல்ல. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில வந்து இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஸோ வசனத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க. நாம வந்து இனி வரக்கூடிய சில அமர்வுகள்ல நாம ஏன் குடும்பத்தை பற்றி தியானிக்க கூடாது என்று யோசித்து வேதாகமம் குடும்பத்தை குறித்து என்ன பேசுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் அடிப்படையிலிருந்து நாம் அதை தியானிக்கலாம் என்று நான் யோசித்தேன். கர்த்தர் அதற்கான வழிவாசல்களை திறந்து தருவாராக. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் தாக்கப்படுகின்றன. எல்லா காலகட்டத்திலும் எதிரியானவன் குடும்பத்தை தாக்கினாலும் கூட இந்த காலகட்டத்தில் அது மிக அதிகமாக இருக்கிறது. சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் குடும்பத்தை சீர்குலைப்பது. இதில் சாத்தானுடைய தந்திரம் இருக்குதோ இல்லையோ, மனிதர்களே எளிதாக இன்றைக்கு குடும்பத்தை அவர்கள் குலைத்து போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு தேவனால் உருவாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருந்தாலும் கூட அதனுடைய தாற்பயங்கள், வேதம் அதை குறித்து என்ன பேசுகிறது என்பதை அடிப்படை அறிந்திருந்தோமானால் இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தை குறித்ததான நிறைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஒரு காலகட்டத்தில் வேதாகம சத்தியமாய் இருந்தவைகள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் பரவாயில்லை என்று மாறி இருக்கிறது. உதாரணமாக குடும்பம் என்கிற ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் விவாகரத்து இன்றைக்கு எளிதாக மாறி இருக்கிறது. மறு திருமணம், 2 திருமணங்கள் சர்வசாதாரணமாய் மாறி இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பதான உறவுகள் எளிதாக மாறி இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம் என்கிற ஒரு அமைப்பும் எளிதாக உருவாகி இருக்கிறது. திருமணம் ஆகாமலேயே திருமணமானவர்கள் போல வாழலாம் என்பதற்கும் இங்கு உரிமை இருக்கிறது. இதை எதையுமே கோர்ட்டு மூலமாகவோ எது மூலமாகவோ தவறு அப்படின்னு நிரூபிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நாடுகளில் வேண்டுமானாலும் இவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கலாம். அது சட்டத்தால் அதிகப்படியான தண்டனை கொடுத்து தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால சில நாடுகளில் அவைகள் புழக்கத்தில் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் மனிதர்களுடைய இருதயத்தில் அவைகள் இருக்கின்றன. அந்த சட்டம் மாத்திரம் இல்லை அப்படிங்கிற ஒன்றை எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். மனிதர்கள் உண்மையான தங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துவார்கள். இன்றைக்கு திருமணத்தை குறித்ததான அல்லது குடும்பத்தை குறித்ததான பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி நடக்க வேண்டும், மருமகள், மாமியார், மாமனார், மருமகன், இப்படிப்பட்ட உறவுகளை எப்படி நாம் கையாளுவது, இவைகளில் நிறைய சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் வேதம் தீர்வாக இருக்கிறது. எல்லா குடும்பங்களும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, எல்லா குடும்பத்திலும் ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ், சிக்கல்கள் வருகிறது இயல்பே.
அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜப்பான்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கேயும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள், சற்று வித்தியாசத்தோடு, அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் எல்லா இடத்திலும் பிரச்சனை ஒரே மாதிரியாக இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு கதையை இப்படியாக சொல்லுவார்கள். இதை கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அமெரிக்காவில் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டா அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல அம்மா இருக்கிறாங்க. பையன் என்ன செய்கிறான், ஒரு 4-5 வாலிப பெண்கள், தன்னுடைய நண்பர்கள், நண்பிகள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப அம்மா வந்து எல்லாரையும் வரவேற்கிறார்கள். அப்ப அம்மா காதுல கிசு கிசுக்கிறான். பாருங்கம்மா, இந்த 4 பெண்கள்ல ஒரு பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது, அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன், நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். உடனடியாக அந்த வீட்டுல அவங்க அம்மா பார்த்தாங்க. அவன் யாருன்னு சொல்லல. இவங்க அவங்களுக்கு உணவு பரிமாறினார்கள், நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க அம்மா கூப்பிட்டாங்க. அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு தானே அப்படின்னு சொன்ன உடனே மகனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த அம்மா ஒரே ஒரு பதில் சொன்னாங்க. என்னமோ தெரியல, அந்த பொண்ணு வீட்டுக்கு உள்ள வந்ததுல இருந்து போற வரைக்கும் அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனாலதான் இதுவா தான் இருக்கும். இது ஒரு கதை. அமெரிக்காவில் கூட மாமியாருக்கும் மருமகளுக்கும் அங்கேயும் ஒரு சின்ன குழப்பங்கள் நிலவி கொண்டுதான் இருக்கின்றன. எங்கு போனாலும் இது மாதிரியான உறவு சிக்கல்கள் இல்லாமல் இருப்பதில்லை. நம்ம வீட்டிலும் கூட அவைகள் இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இயல்பு அது. மாமனாருக்கும் மருமகனுக்கும் வருகிற பிரச்சனையை விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் அதிகமான பிரச்சனை வருகிறது. மாமனார் மருமகன் ஒன்றாக சிகரெட்டு கூட அவங்க பிடிச்சுக்கிறாங்க, தண்ணி கூட அடிக்கிறாங்க, மதுபானம் இருந்துகிறார்கள். எப்படி அவங்களுக்கு ஒத்து போகுதுன்னு தெரியல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, மருமகள் மாமியார் அநேக இடங்களிலே அவங்களுக்குள்ள ஒத்து போவதில்லை. இது இயல்பாகவே நமக்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை காண்பிக்கிறது. இது போன்று நிறைய உறவுகள், நாத்தனார் என்கிற ஒரு உறவு, இப்படி நிறைய உறவுகள் இருக்கிறது. இதற்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி கையாளுவது? இதுக்கெல்லாம் குடும்பத்தை பற்றி வேதம் என்ன பேசுகிறதுங்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்து, கணவன் மனைவி உறவு. அநேக இடங்களிலே சாத்தான் தகாத ஒரு சகவாசத்தை உள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். சண்டைகள், சச்சரவுகள். ஒரு கணவன் தான் சம்பாதிக்கிறதுனால ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு லீடர்ஷிப் ஆக்டிவிட்டி போல ஒரு ஆட்டிடியூட், தன்னை ஒரு எஜமானனை போல, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, இது என் பணம், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், இது நான் சம்பாதித்த பணம், உனக்கு தெரியுமா, இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் கூட பயன்படுத்துகிறதை எல்லாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை மனைவி தனியாக அவர்கள் சொந்த காலில் நிற்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு உன் தயவு தேவையில்லை என்று எளிதாக பேசக்கூடிய நிலைமை இருக்கிறது. பெண் வீட்டாரை ஒரு மாதிரியும் கணவன் வீட்டாரை ஒரு மாதிரியும் கவனிக்கக்கூடிய கணவனும் இருக்கிறார்கள், மனைவியும் உண்டு. பிள்ளைகளை எப்படியாவது தாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, பிள்ளைகள் என் பக்கம் வரணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்றை அம்மாவை பற்றி தவறாய் அப்படியே மறைமுகமாக ஆங்காங்கு சொல்லி விடுவது, அல்லது அவங்களை அப்படியே தம் பக்கம் இழுப்பதற்காக எப்பயுமே அவங்களுக்கு செல்லம் கொடுப்பது. மனைவி கண்டித்தால் கணவன் பிள்ளைகளை கண்டிப்பதில்லை, பிள்ளைகளுடைய அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்வது. இப்படி நிறைய சிக்கல்கள் நம் குடும்பங்களில் இருக்கின்றன. இந்த குடும்பத்தை கையாள தெரியாத சூழல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் நம்பும் ஒரே தேவனாகிய நம்மளுடைய பிதாவாகியது தேவன் நமக்கு, அவர்தான் முதல்ல குடும்பம் என்கிற ஒன்றை ஏற்படுத்துகிறார். குடும்பத்தை குறித்த சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். நம்ம தான் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா குடும்பத்தை காண்பிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. ஒரு ஊழியனை குறித்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு தேவ ஊழியன், அவர்
எப்படிப்பட்ட தகுதியுடையவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன வருகிறது? அவர் அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கா? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் அடுத்து ஒரே மனைவியை உடைய புருஷனும், அடுத்த ஒரு நிமிஷம் முதல்ல ஒரு தனி மனித ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறது. பர்சனல் கேரக்டர், குற்றம் சாட்டப்படாதவன். நம்பர் 2 அடுத்து ஃபுல்லா குடும்பம் தான், வேற எதுவுமே கிடையாது. குடும்பத்தை சரியாய் நிர்வகிக்க தெரியாத ஒரு நபர் ஊழியராய் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஊழியருக்கு பஞ்சமாகி விட்டதா என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அப்ப ஒரு ஊழியனை குறித்து சொல்லும் பொழுது ஒரே மனைவியை உடைய புருஷன், சண்டை பண்ணாதவன். குடும்பத்தை குறித்து பேசும் பொழுது அடுத்து மனைவியுடைய சண்டை பண்ணாதவன், அடுத்து பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவன். இங்க அவர் எப்படி சொல்லி நன்றாக ஜெபிக்கிறவன், நன்றாக என்ன சொல்லுவது, அற்புதம் அடையாளங்களை செய்கிறவன், நன்றாக ஹவுஸ் விசிட்டிங் போகக்கூடியவர், நன்றாக சபையை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோட அப்படி நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவர். நோ, இதெல்லாம் வேணான்னு சொல்லல. இவங்க குடும்பத்தை சரியாய் நிர்வகித்தால், குடும்பத்தை சரியாய் பார்த்து கொண்டால், குடும்பத்திலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக, குடும்பத்தில பிரச்சனையற்றவர்களாக இவர்கள் இருந்தால் அது போதுமானது. இவங்களுக்கு வேற எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை. சோ குடும்பத்தை குறித்து வேதம் மிக அழகான வார்த்தை கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல நாம குடும்பத்தை குறித்து படிப்படியாக நாம கற்றுக்கொண்டே போகலாம். ஏன்னா அது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பிரயோஜனமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள், நாம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா, நமக்கெல்லாம் திருமணம்லாம் நடக்குமா என்ன, அப்படி எனக்கெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. எல்லாம் அப்படி ஒரு என்ன சொல்றது, நடக்கணும்னு விருப்பம் இருந்தது. நடக்குமா, யாரு நமக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. திருமணம் நமக்கு செஞ்சு வைப்பாங்களா, நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல பாருங்க, பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்? குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நாம் அறியாததுனால. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை எடுக்க பயந்து கொண்டிருக்கிறான். திருமணம் போயிட்டா ஜாலியா இருக்க முடியாது. ஒரு சகோதரனிடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது, என்ன பிரதர் உங்களுக்கு வயதாகி கொண்டு போகிறது, திருமணம் வீட்டுல பாக்குறாங்களா, என்ன செய்யலாம்? ஏன்னா இப்ப ஒரு ஊழியனா இருந்துட்டா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புங்கிறது சபையில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அல்லவா? அது உண்மையிலே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம தலைமையில ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கும். அவங்க லைஃபே நம்ம கையில இருக்கு. ஒரு சின்ன தப்பான ஒரு மூவ், அவ்வளவுதான் அவங்க லைஃபே நமக்கு எடுத்து போட்டுருவோம். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த திருமண காரியமும் பயந்து நடுங்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே எதுவும் நடந்துடக்கூடாது, தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த சகோதரத்துல பேசும்பொழுது அடுத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் இன்னும் கொஞ்ச நாள் நான் ஜாலியா இருந்துக்கிறேன், உடனடியா எனக்கு எதற்காக திருமணம்? அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிந்தது, அப்ப திருமணமானா ஜாலியா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது என்று நாம நினைத்து கொண்டு விட்டோம். திருமணத்திற்கு முன்னாடி கொஞ்சம் நான் வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்கிறேன். ஏன் திருமணமாகி வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதா? என்ன ஒரு தவறான ஒரு கான்செப்ட்ல நாம் இருக்கிறோம் பாருங்க. ஜனங்கள் அல்லது வாலிபர்கள் திருமணத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள பயப்படுகிறார்கள். ஐயோ நான் சம்பாதிக்க வேண்டி இருக்கு, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். எவ்வளவு தூரம் நம்ம இன்றைய ஒரு காலகட்டத்தில் சமுதாயம் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைகள் கூட திருமணத்தை பார்த்து பயப்பட வாய்ப்பு இருக்கிறது. பெண் பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. எனக்கு எதுக்கு திருமணம்? ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. எனக்கு அன்பானவர்களே, ஒரு இடத்துல போய் ஒரு பெண் அவங்க வீட்டுல அடங்கி இருக்கிறது அல்லது அவங்களுக்கு கீழே இருக்குதல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல நான் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. திருமணமே வேண்டாம் என்கிற ஒரு சூழலை உருவாக்குகிறது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, உண்மையிலே ஒரு பெண்ணானவள் அடங்கி ஒடுங்கிதான் இருக்கணுமா? வேதம் அப்படித்தான் பேசுகிறதா?
அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை வேதம் எப்படி நிலைநாட்டுகிறது? எந்த அளவுக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று வேதம் பேசுகிறது? ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையை கணவன் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டி இருக்கிறது? இதை எல்லாமே வேதத்திலிருந்து நம்ம கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஃபேமிலி வந்து சந்தோஷத்துல நிரம்பி இருக்கும். விசுவாசிகளா இருக்கக்கூடிய நாமே கூட நிறைய சமயங்களில் நீங்க என்ன சொல்றது, பல ஆண்டுகளா விசுவாசிகளா இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகள் அவங்களுடைய மனைவியை ஒரு அடக்குமுறைக்குள் வைத்திருக்கலாம். உங்களுக்கே தெரியாது. தங்களுடைய ஒப்பீனியனை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க குமுறிக்கிட்டு இருக்கலாம். அப்படியே பழகி போயிடும். நீங்க வாங்கிட்டு வர்றதுதான் பொருள், நீங்க வாங்கிட்டு வர்றதுதான் காய், நீங்க என்ன சொல்றீங்களோ அன்னைக்கு அதுதான் வைக்கணும், வேற எதுவுமே மாறாது, அவங்களா விருப்பப்பட்டு எதுவுமே செய்ய முடியாது என்கிற அளவுக்கு கூட ஆண்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாச ஆண்கள். அவரை கேட்காம ஒரு குழம்பு வைக்க முடியாது, அவரை தான் கேட்கணும். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும், ஏது குழம்பு வைக்கணும், மனைவிக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அவங்க முடிவெடுக்க முடியாது. எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, இன்னைக்கு ஒரு நாள் இதை வைக்கலாம், வாய்ப்பே கிடையாது. அல்லது அதை 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 அவரு கண்டுக்க மாட்டார். மனைவின்னு ஒருத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, அவங்களுக்கு எதையுமே அவரை பத்தி அதை இந்த அம்மாவும் மறந்துடுவாங்க. விசுவாசிகளுடைய வீட்டுல கூட தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அடக்குமுறை இருக்கிறது என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதும் நாம என்ன சந்தோஷமாய் குடும்பம் நடத்தி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக சந்தோஷமாய் நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இது எல்லாமே ஒரு ஒரு அறிமுகமாய் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன். வேதம் நமக்கு குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற நம்ம பேசிட்டே போலாம், அதுக்கு முடிவில்லாமல் போய்விடும். அதனால நேரடியாக நான் வந்து விஷயத்துக்குள்ள போக விரும்புகிறேன். குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆதியாகமத்திலேயே வேதம் குடும்பத்தை குறித்ததான சத்தியத்தை நிலைநாட்டுகிறது. ஆனா குடும்பம்ங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நாம தமிழ்ல குடும்பம்னு சொல்றோம், ஆனா எபிரேய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? இதுதான் பைத் அப்படிங்கிற வார்த்தை. நன்றாக நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். இந்த பைத் அப்படிங்கிற வார்த்தை ஒரே ஒரு அர்த்தத்தோடு நின்று விடாது, அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. எல்லா அர்த்தமும் ஆச்சரியமான அர்த்தமாய் இருக்கிறது. இது ஆண்டவர் குடும்பத்திற்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பெய்த் அப்படிங்கிற வார்த்தை என்னைக்குமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். எப்படி நம்ம ஃபெய்த் அப்படின்னு சொல்றோமோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈஸியா அந்த எதுகை மோனையோடு ரைமிங்கா இருக்கும். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபெய்த் மாதிரி பெய்த் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம தமிழ் வேதாகமம் குடும்பம் சொல்லும் பொழுது அது ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்தாலும், உண்மையிலே குடும்பம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையிலிருந்து வரவில்லை, எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆகவே அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்க. அதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு பாருங்க. ஹவுஸ், சாதாரணமா வீடு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் அந்த பெய்த்துங்கிற வார்த்தை தான். ஹவுஸ் ஹோல்ட், வீட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். தன் வீட்டார் அனைவரோடும் கூட, அத குடும்பம்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல வீட்டாரோடு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, டெம்பிள், ஆலயம். ஆச்சரியமா இல்ல? அதுக்கும் அதே வார்த்தை தான். அடுத்து பாத்தீங்கன்னா டுவெல்லிங், வாழுதல், அதுக்கும் பெய்த் தான். நீங்க எபிரேய வேதாகமத்துல இந்த வார்த்தை எல்லாம் எங்க வருதோ, ஹவுஸ் வீடுன்னு எங்க வருதோ அங்க போய் பாத்தீங்கன்னா பெய்த் அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த ஒரே வார்த்தை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று யோசித்தால் ரொம்ப ஆச்சரியமான விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. இந்த நாளையுமே பாருங்க பிரிக்க முடியாது. பொதுவா நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டா, உச்சபட்சமா நமக்கு பாதுகாப்பு அப்படி ஒரு பய உணர்வு வரும் பொழுது பாதுகாப்புன்னா நமக்கு வீடு தான். சாதாரண அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த வீடு இருக்கு பாருங்க, இது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. சோ இந்த பெய்த் அப்படிங்கிற வார்த்தை வீட்டை குறிக்கிறது. இந்த குடும்பம் தான் பாதுகாப்பு. கர்த்தர் அப்படித்தான் படைத்திருக்கிறார்.
மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அது பாதுகாப்பானது அல்ல. சோ அங்க ஒரு பாதுகாப்பு. எப்படி ஒரு வீடு, எல்லா விலங்குகளுக்கு கூட, முக்கியமா பறவைகள் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது, அந்த கூடு அப்படின்னு வரும் பொழுது அவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை அவைகள் கொடுக்கின்றன. ஒவ்வொரு பறவையும் வித்தியாசமாக பாதுகாப்போடு, தூக்கணாங்குருவி பறவை முதற்கொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா அந்த பாதுகாப்பா கட்டுகிறாரு, அந்த கூட்டை கட்டுகிறது. அப்ப குடும்பத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பாருங்க. வீட்டார் அனைவரும், எல்லாரும், நம்ம கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம். ஒரு தனி மனிதனை பெய்த் என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஒரு தனி மனிதன் பெய்த் அல்ல, வீட்டார். இதுவே ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. குடும்பத்தை ஆலயமாக நம்ம பார்க்க முடியுங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு இடம், டுவெல்லிங் பிளே. அந்த இடம் அல்ல, அந்த வாழுதல் தான் குடும்பம். சாதாரணமா நாம நல்ல வீட்டுல வாழுகிறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நாடோடிகள் மாதிரி இருப்பாங்க, அப்படி கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அப்படியே படுத்து தூங்குவாங்க. கணவன், மனைவி, ஒரு பிள்ளை. இரவு நேரத்துல கூட அவங்க அப்படியே தான் படுத்து தூங்குவாங்க. நாங்கள் சில வேலைகளிலே போர்வை இதையெல்லாம் கொண்டு போய் நாங்க கொடுக்கும் பொழுது, எப்படி இவங்க எல்லாம் வாழுகிறார்கள்? நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா கொசு கடிக்குது, அது கடிக்குது, இது கடிக்குது, ஏசி போடணும், ஃபேன் போடணும், கொசு வலையை போட வேண்டி இருக்கிறது. இவ்வளவும் செய்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு இன்னைக்கு சரியாக தூங்கவில்லை, தூக்கம் வரவில்லை, சபைக்கு ஆகவே நாங்கள் சபை கூடுகைக்கு லேட்டா வர்றோம், என்னென்னமோ நாம வேலைக்கு போறதுக்கு லேட். அங்க பாருங்க ரோட்ல குடும்பம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு போர்வை, அது என்ன, அந்த குளிருக்கு என்ன அதுல இத கிடைக்குன்னு நமக்கு தெரியல. 24 மணி நேரம் பஸ் போயிட்டு வந்து கொண்டிருக்கு. ஆனா அங்க ஒரு குடும்பம் இருக்கு, அவர்கள் சந்தோஷமாய் வாழுகிறார்கள். அங்க வீடுதான் இல்ல, ஆனா அங்க வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த குடும்பத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். வேதம் இதற்கு ஒரு உன்னதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறதுல இருந்தே இந்த குடும்பம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா? ஆலயத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தை கொண்டு தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, நாம் அடுத்து குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது, எந்த சூழலில் தேவன் குடும்பத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் என்று பார்க்க வேண்டும். அப்பதான் நாம அடிப்படை தெரிஞ்சு கொண்டு இந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். ஒரு தனி மனிதனாக நீங்கள் தவறு செய்வது என்பது வேறு. ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறு சாதாரணமானதல்ல, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்ப தனியா செஞ்சா அப்படி இல்லையா அப்படி நான் சொல்ல வரவில்லை. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் நம்ம குடும்பத்தை எச்சரிக்கையா நாம தியானிக்க வேண்டி இருக்கிறது. சரி, ஆண்டவர் முதல்ல மனிதனை படைக்கும் பொழுது குடும்பத்தை தியானிக்கணும். இந்த வசனத்தையும் நாம தியானிச்சிருக்கணும். இதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படும். நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுனால நம்ம பொறுமையாய் செல்லுகிறதில் தவறு இல்லை என்று நம்புகிறேன். ரைட். ஆதியாகமம் 1:26 முதலாம் அதிகாரத்தில் எப்படி 6 நாளைக்குள் உலகம் படைக்கப்பட்டது, இதெல்லாம் அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வர்றதை பார்க்கிறோம். அதுல ஒரு வார்த்தை 26ல மனிதனை படைக்கும் பொழுது தேவன் என்ன பேசுகிறார், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சோ மனிதர்களை குறித்து பார்க்கும் பொழுது நமது சாயலாக படைப்போம், அவங்க நாம் படைத்தவற்றை ஆளுகை செய்யட்டும். இந்த வார்த்தையை எப்ப சொல்லுகிறார்? ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பதாக, ஆதாமை படைப்பதற்கு முன்பதாக, மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாக இதை சொல்லிவிட்டார். இதுல ஒரு நல்லா கவனிங்க, அவங்க என்ன செய்யணுமா? ஆளுகை செய்ய வேண்டும். யாரை ஆளுகை செய்ய வேண்டும்? பூமியை, பூமியில இருக்கிற பொருள்களை, மிருகங்களை.
இதைத்தான் ஆளுகை செய்யணும். இதை மட்டும் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். வேற எதையும் அவர்கள் ஆளுகை செய்யக்கூடாது. மனிதர்களை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தருடைய திட்டத்தில் அது இல்லை. பொருள்கள், இந்த பூமியில வரக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு கீழே இருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். நல்லா கவனிங்க. தங்கமா, அது எனக்கு மேலே இல்லை, எனக்கு கீழே இருக்கிறது. நான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகைனா எனக்கு கீழே அது கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அதற்கு நான் கட்டுப்படக்கூடாது. அது அப்ப எனக்கு கீழாக அது இருக்கிறதுனா அது என்னை கட்டுப்படுத்தாது. அதை நான் துச்சமாய் மதிக்கிறேன்னு அர்த்தம். பட் பாவம் உள்ளே பிரவேசித்த பொண்ணை எப்படி மாறிச்சு தெரியுங்களா? அதான் நம்ம எப்பயுமே தேவனுடைய அந்த ஆர்டரை அப்படி தலைகீழா மாத்துவோம். மனுஷன் என்ன செஞ்சான்னா, ஆண்டவர் சொன்ன எல்லாத்துக்கும் அடிமையாகி எதை ஆளுகை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். என்னது? மனிதனை அடிமைப்படுத்துதல், கணவனை, மனைவியை, உறவுகளை அடிமைப்படுத்துதல். எனக்கு கீழே நீ, நான் சுப்பீரியர், நீ யாரு இன்ஃபீரியர், எனக்கு கீழே. ஈவன் 1000 வருட அரசாட்சியில் நாம் ஆளுகை செய்வோம் என்றெல்லாம் கூட பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏதேன் தோட்டத்திலேயே நாம் மனிதர்களை ஆளுகை செய்யும்படிக்கு தேவனால் படைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்திருந்தால் 1000 வருட அரசாட்சியிலும் நாம் எந்த மனிதனையும் ஆளுகை செய்ய மாட்டோம். மனிதர்களை நேசிப்போம், அவர்களோடு நடப்போம், அவர்களுக்காக வாழுவோம். ஆனால் நான் எதை ஆளுகை செய்வேன்? பூமியை, சமுத்திரத்தை, மச்சங்களை, விலங்குகளை, மரம், செடி, கொடிகளை. மரத்துக்கு பயப்பட மாட்டேன். எந்த ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். எந்த தாயத்துக்கும் நான் பயப்படுவதில்லை. எந்த சோவியை உருட்டி போட்டாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பில்லி, சூனியம், ஏவல், தகடு, எதற்கும் நான் பயப்படுவதில்லை. இவைகள் எனக்கு கீழாக இருக்கக்கூடிய பொருள்கள். தட்ஸ் இட், அவ்வளவுதான். எனக்கு அன்பானவர்களே, நாம் எதற்கு இன்றைக்கு மனிதன் பயந்து கொண்டு இருக்கிறான்? மரத்திற்கு பயப்படுகிறான், மயில் கல்லுக்கும் பயப்படுகிறான். மரத்தையும் வழிபடக்கூடியவனா இருக்கிறான், ஒரு கல்லையும் வழிபடக்கூடியவனா இருக்கிறான், சாராயத்தை வழிபடக்கூடியவனா இருக்கிறான். தன்னை ஏதோ ஒரு விலங்கு பெற்றெடுத்ததை போல ஆடு மாடுகளை கூட அவன் வழிபட்டு, கோழியை கூட வழிபட்டு கொண்டிருக்கிறான், பன்றியை கூட விட்டு வைக்காமல் இருக்கிறான். இந்த அளவுக்கு கேடுகட்ட நிலைமை. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? நாம் அவைகளை ஆளுகை செய்யாது. அது எனக்கு கீழே இருக்கணும். பொருளானாலும் சரி, எதுவானாலும் சரி. நாம் இன்றைக்கு பொருள்களை நேசிக்கிறோம், மனிதர்களை பயன்படுத்துகிறோம். உண்மையிலே வேதம் என்ன சொல்? பொருள்களை பயன்படுத்துங்க, மனிதர்களை நேசிங்க. சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம வாசிச்ச 26ல நாம் அவர்களை நமது சாயல்ல படைப்போம்னு சொல்லிட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப படைத்து விட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆதாமே நீ ஏவாளை ஆளுகை செய் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுவது, பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நீங்கள் அதையெல்லாம் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. முதல் அதிகாரம் இந்த மனிதனுடைய படைப்பு, ஆதாம் ஏவாளுடைய படைப்பை ஒரு ஸ்டேட்மெண்டா சுருக்கமாய் சொல்லுகிறது. ஏன்னா 26வது வசனத்துல நாம வாசிச்சோம். இதுல பாருங்க, 26ல நாம் மனிதனை படைப்போம், நமது சாயல்ல படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே அவர் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு வசனம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப ஒரு சிருஷ்டிப்பு நடத்திட்டாரு, அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல அங்க வேற ஒரு சிருஷ்டிப்பு போல் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க.
இது நல்லா கவனிங்க. இந்த சிருஷ்டிப்புங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரம் வரும் பொழுது எப்படி அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தான் அந்த வசனம் கொடுக்கிறது, அந்த அதிகாரம். சோ இரண்டாம் அதிகாரம் இந்த முதலாம் அதிகாரத்தினுடைய 27 வசனம் இருக்கு பாருங்க, 27. அந்த வசனத்தினுடைய விளக்கம், அது எப்படி நடந்தது என்பதனுடைய விளக்கம் தான் இரண்டாம் அதிகாரம். அப்ப முதல் அதிகாரம் ஒரு சிருஷ்டிப்பு, இரண்டாம் அதிகாரம் ஒரு தனி ஒரு இது அப்படின்னு சொல்லி ஒரு புது கதையை கட்டி ஒரு போதனை எல்லாம் போதிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அது வேதத்தை அறியாமல் அப்படி செய்கிறார்கள். சரி, இரண்டாம் அதிகாரத்தில் அந்த இடத்துல விலாவாரியா சொல்றார். இங்க தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அடுத்து எப்படி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னா, முதல்ல ஆதாமை களிமண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவ ஆத்துமாவை அவனுக்கு கொடுத்து உருவாக்கி கொண்டு வந்தார். உடனடியாக ஏவாளை கொண்டு வந்து விட்டாரா? இல்ல. இடையில மிகப்பெரிய ஒரு வேலை நடந்து இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அங்கதான் குடும்பத்தினுடைய சூட்சமம் இருக்கிறது. கர்த்தர் அதன் மூலமா நமக்கு ஒரு பெரிய பாடத்தை வைத்திருக்கிறார். ஆழமான ஒரு கருத்து அங்க அடங்கி இருக்கிறது. ஏன்? அடுத்த அதிகாரம் வரும் பொழுது ஆதாமை படைத்த உடனே, ஆதாமை படைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நிறைய கல்யாணத்துல இந்த வசனத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம இதனுடைய சாரம்சம் என்னங்கிறத விலாவாரியா தியானிக்க போறோம். ஏன்னா இதுதான் நம்ம குடும்பத்தின் அடிப்படை. யாரு எங்க கேட்டாலும் நீங்க இதை வந்து சொல்லணும். வேதம் எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறது, ஏன் குடும்பங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். குடும்பம் என்கிறது வெறும் திருமணம் மட்டுமல்ல, உறவு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பாருங்களேன், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? ஏன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏன் சொன்னார்? இதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை தெரியுமான்னு தெரியல. 18வது வசனம், 2ஆம் அதிகாரம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்ற, இது எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன்னா பின்புங்கிற வார்த்தை, அதை அடிக்கடி இருக்கணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து, தனிமையா இருப்பது இஸ் நாட் குட், தனிமையா இருப்பது நல்லதல்ல, அந்த வார்த்தை. அடுத்து, ஏற்ற துணை, ஹெல்பர், அந்த எரேஸ் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தை, நான் நினைக்கிறேன் எரேஸ், ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு ஹீப்ரு பாடம் படிச்சு. அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு 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 பார்ட்னர்ஷிப், ஒரு கம்பேனியன். அது வந்து வேலைக்காரங்கள் போல, உதவிக்காரங்கள் போல வார்த்தை கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட்டர். அவன் அது இல்லைன்னா நான் வந்து என்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப என்னுடைய கால் ஒன்று உடைந்து விட்டதுன்னா ஒரு ஒரு குச்சியை வச்சு நான் ஊண்டி நடந்து கொண்டிருப்பேன். அது இல்லைன்னா நான் விழுந்துருவேன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டர் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடக்கூடியதான் அது. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இந்த வார்த்தை, அதாவது ஏன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேள்வியையும் கேட்க வேண்டும். ஓகே, எப்போது தேவன் இந்த வார்த்தையை சொன்னார்? எந்த சூழலில் இந்த வார்த்தையை சொன்னார்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எந்த சூழலில் சொன்னார் என்பதை புரிந்து கொண்டால் ஏன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லங்கிற வசனத்துக்கு விளக்கம் கிடைக்கும். பாருங்க, நம்பர் 1, தேவன் இருக்கும் போதே இந்த வார்த்தையை சொன்னார்னு எழுதியிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. புரியலையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சில சமயத்துல எனக்கு வந்து போன் பண்ணுவாங்க. அப்ப வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை ஏதாவது ஒண்ணு போயிருப்பாங்க. பிரதர், வீட்டுல தனியாவா இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமா பிரதர், நான் தனியா தான் இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது, உங்களோட கர்த்தர் இருக்கிறார் அப்படிம்பாங்க எதிர் தரப்புல போன்ல இருக்கிறவங்க.
நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரிங்கய்யா, உண்மைதான். அதுக்காக எல்லா இடத்துலயுமே இப்படியேவா சொல்லிட்டு இருக்க முடியும்? தனியா இருக்கு, தனியா இல்ல பிரதர், என் கூட கர்த்தர் இருக்கிறார் சொல்லி கேட்டிருப்போமா நம்ம? ஓகே. அது அந்த ஒரு உணர்வோடு நாம இருக்கிறது நல்லது. அதுக்காக எல்லா இடத்துலயுமே இது சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உலகத்திலேயே தேவன் ஒரு மனுஷனை படைச்சிட்டு அவன் பக்கத்திலே நின்றுட்டு இருக்காரு. ஆதாம்கிட்ட பாக்குறாரு, நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லைங்கிறாரு. எப்படி இருக்குது? நான் எங்க தனியா இருக்கிறேன்? ஆண்டவர் நீ எங்க கூட இருக்கீங்களே, நான் எப்படி தனியா இருக்கிற மாதிரி ஆகும்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், தான் அவன் கூட இருக்கும் போதே சொல்லுகிறார் அவன் தனிமையா இருப்பது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் தனியா இருந்துக்குவேன், என் கூட தேவன் இருக்கிறாருன்னு சொல்றது அதிக பிரசங்கித்தனம்னு சொல்றேன். சில சொல்லி கேட்டிருக்கிறேன் நான். நான் தனியா, எனக்கு யாருடைய எதுவும் தேவையில்லைங்க, எனக்கு கர்த்தர் இருக்கிறார். அது எப்பனா உங்களை எல்லாரும் விட்டுட்டாங்கன்னா ஓகே. இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்துல எல்லாரும் தனியா விட்டு விடும் காலம் விட்டாங்க. எனக்கு பிதா இருக்கிறான்னு சொன்னார். அப்படி நாம இல்லாம மற்றவர்களை விட்டு அவங்களோட இணைய முடியாம நாம என்ன பண்றோம்? சில வேலைகள்ல உறவுகளோடு இணைய முடியல. அதுக்கு என்னுடைய குணம் தவறா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பதில சொல்லிடணும், கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறாரு. கர்த்தர் இருக்கும்போதுதான் அவரே சொல்லுகிறார் ஆதாம் தனியா இருக்க கூடாதுன்னு. இது வெறும் திருமணத்தை பற்றி அல்ல. ரிலேஷன்ஷிப், ஒரு நண்பர்களா இருக்கலாம், அப்பா அம்மா, சகோதர உறவு, சபை ஐக்கியம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, பின்னாடி அதெல்லாம் நம்ம தியானிப்போம். நம்பர் 2, தேவ தூதர்கள் மற்ற படைப்புகள் இருக்கும்போது சொல்லுகிறார். இத்தனை படைப்பு இருக்கு, எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த பெட்டு, நாய்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றன. கணவன் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த நாய்கள் சொன்னா கோவிச்சுக்கிறாங்க. அப்படி யாரும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அவன்னு சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் அப்படி சொல்லி தரேன். நான் ஒரு இடத்துல, என்ன பிரதர் நாய் அழகா இருக்கு, என்ன நாயா? நாயின்னு சொல்லக்கூடாதுங்க, அவன்னு சொல்லுங்க, அவன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தையும் முக்கியத்துவத்தை அதை கொடுத்து வச்சிருக்கிறோம். உறவுகளுக்கு மத்தியில் அது உள்ளே வந்திருக்கிறது. கணவன் இருக்க வேண்டிய, மனைவி இருக்க வேண்டிய இடத்துல, அல்லது உறவுகள் இருக்க வேண்டிய இடத்துல அது அதை ரீப்ளேஸ் பண்ணுது. மக்களுக்கு சில பேருக்கு வேற எதுவுமே தேவையில்லை, யாருமே தேவையில்லை, அது இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சில விலங்குகள் கூட நமக்கு கம்பேனியன் மாதிரி மாறியாச்சு, பார்ட்னர் மாதிரி மாறியாச்சு. அன்றைக்கும் கூட நிறைய பேர் அப்படி இருந்தாங்க, எனக்கு அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொன்னது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எந்த காலகட்டத்திலும் தேவன் ஏற்படுத்திய அந்த உறவுக்கு இது ரீப்ளேஸ் ஆகவே ஆகாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, பிரதர் என்னால என் நாயை மறக்க முடியல, அது செத்தா பரலோகம் வருமானலாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நாய் குறித்து தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சம்டைம்ஸ் நாம வந்து இந்த என்ன சொல்றது, நம்ம வீட்டுல ஒரு ஒரு பெட் ஏதாவது வளர்க்கும் பொழுது அது அது எப்படினாலும் நம்மை விட முன்னாடியே செத்துருங்க. ஒரு நாயினுடைய ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம். ஆனா நம்ம 50, 60 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அல்லவா? அப்ப நமக்கு முன்னாடியே அவைகள் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது அது அதிகமா நமக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்குள்ள என்ன வருதுன்னா, இவைகள் எல்லாம் வந்து விடாத நம்ம கூட. நிறைய பேருக்கு விலங்குகளுடைய ஆவியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார், அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா அந்த அளவுக்கு அவைகள் எனக்கு துணையாக வேண்டும் என்று நினைக்கிறார். பிளீஸ், எந்த காலகட்டத்திலும் மனித உறவுகளுக்கு இடத்துல இவைகளை கொண்டு வந்து வைத்து விடாதீங்க. மனிதர்களை விட அது நல்லா இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா விலங்குகள் என்னைக்குமே நம்மளை ஜட்ஜ் பண்ணாது. நான் கருப்பா சிவப்பான்னு பார்க்காது. அது நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது இல்ல. அது அன்பை வாரி வழங்குகின்றன. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இது மனுஷங்களுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்கிற எண்ணம் வந்து விடுகிறது.
ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. அது கிடையவே கிடையாது. தேவன் மனித மனித சில இடங்களில் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனாலும் கூட அந்த உறவைத்தான் மையப்படுத்துகிறார். இதான் ஒரு வீட்டுல என்ன ஆயிடுச்சு, ஒரு கணவன் பாக்குறாரு, எப்பயுமே வந்து மனைவி பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியோடயே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரால தாங்க முடியல, ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஆரம்பத்துல என் கூட பேசிட்டு இருந்த மனைவி இப்ப 24 மணி நேரம் இந்த நாய் கூடயே பேசிட்டு இருக்கிறாளே, என்னதான் பண்றது? முதல்ல இந்த நாயை ஒழிச்சு கட்டினாதான் நான் வந்து நிம்மதியா என் மனைவியோட பேச முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவர் ஒரு பிளான் பண்றாரு. இந்த நாயை தரன்னு இழுத்துட்டு போய் தூரமா விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போறாரு. கிலோமீட்டர் கணக்கா நடந்து போய் ஒரு இடத்துல நாயை விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா நாய் நிக்குது. அவருக்கு முன்ன நின்னு வாப்பா அப்படின்னு வரவேற்றுக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரே ஷாக், என்னடா அது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பிளான் பண்றாரு. கார்ல ஏத்திட்டாரு. கார்ல ஏத்திட்டு ஒரு சில பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விட்டுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. பார்த்தா வாசப்படியில் நின்றுட்டு வாப்பா அப்படின்னு வரவேற்றுக்கிட்டு இருக்கு. இவருக்கு முடியல. என்னடா இது இந்த அளவுக்கு இந்த நாயை எங்கேயுமே விட முடியாது போல் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு நாயை எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ல ஏறி கிலோமீட்டர் கணக்கா அங்கே போய் ஒரு இடத்துல இறங்கி அங்க ஒரு காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் இனிமேல் இந்த பக்கமே இந்த நாய் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அங்க இங்கேயும் போயிட்டு அப்படி ஒரு இடத்துல விட்டார். விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போன் பண்றாரு மனைவிட்ட. பா, நம்ம வீட்டுல நீ வளர்த்த ஆசையா வளர்த்த நாய் அங்க வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க வந்துருச்சுங்க, ஏங்க அப்படி. இல்ல இப்ப எனக்கு வீட்டுக்கு வர்ற வழி தெரியல, அந்த நாய்கிட்ட போன கொடு அப்படின்னு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நாய்கள் ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றன, விலங்குகள் ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றன. மனிதர்களுடைய இடத்தை அவைகள் என்ன செய்கின்றன, ரீப்ளேஸ் பண்ணுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் உயிர் இல்லாத பொருள்கள் அதை ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதனுடைய ஆரம்பம் தான் செல்போன். அதனுடைய உச்சபட்சம் ஒரு ரோபோவா இருக்கலாம். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு வர்றோம், அதை வச்சுக்கிட்டு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும், வாட் எவர் இட் இஸ். ஆனா நான் இதை எதுக்காக சொல்லுவேன்னா, ஒரே விஷயத்துக்கு, ஒரு சாதாரண போன், ஒரு போன் நம்மளுடைய நேரத்தை நம்ம எல்லாத்தையுமே நம்மளை தனிமைப்படுத்துகிறது என்று சொன்னால், நீ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 ரோபோ, மனுஷன் மாதிரியே இருக்கக்கூடிய ரோபோ எனக்கு அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் அலெக்சா அப்படின்னு சொல்லி ஓகே கூகுள் சொல்லி அதுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. ம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நியமித்த அந்த இடத்தை விட்டு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். மூணாவது ஒரு பாயிண்ட், தேவன் எந்த சூழல் இதை சொன்னா, பாவமே இல்லாத சமயத்தில் சொன்னார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு. யாருமே இல்ல, சாத்தான் வரல, யாருமே வரல. அப்பத்தான் சொன்னாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. பரிசுத்தமா எந்த பாவமும் இல்லாமல் படைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட ஆதாம் தனித்திருப்பது நன்மைக்கானது அல்ல. அப்ப இன்றைக்கு இது எந்த அளவுக்கு மிக மோசமானதுங்கிறதை யோசித்துக் கொள்ளுங்க. நாம தனிமையா இருக்கிறது, லோன்லி லீட்ஸ் டு சின். இந்த லோன்லியா இருக்கக்கூடியவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. தனிமையா இருக்கக்கூடியவங்க நிறைய பாவத்தை செய்வாங்க. பிரிந்து போகிறவன் அவன் வந்து பாவம் செய்கிறவன், நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ரைட், நேரம் இருக்கா? ஓகே, இன்னொரு 4-5 நிமிடங்கள் இருக்கிறது. அதை நம்ம நான் ஒரு 40 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுத்தேன்னா கரெக்டா 40 மினிட்ஸ் முடிச்சிருவேன் நான். சரி, ஏன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல? எந்த சூழலில் இதை தேவன் சொன்னார்னு பார்த்தோம். எல்லா, அதாவது தான் இருக்கும்போது தான் சொன்னாரு, எல்லா படைப்புகளும் இருக்கும்போது சொன்னாரு, ஆடு மாடு எல்லாம் இருக்கும்போது சொன்னாரு. ஃபைனலா பாவமே இல்லாத சூழலிலும் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார். நம்பர் ஒன், ஏன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதுன்னா, இது மனித படைப்பின் நியதியை இது காண்பிக்கிறது. மொத்தம் 3 குறிப்பு வைத்திருக்கிறேன். அந்த 3 குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அது என்னங்கிறத விலைக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும்.
நம் மனித படைப்பின் நியதி என்ன? அதாவது நான் ஒரு விஷயத்த படைத்தேன்னா அது அதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் அது இயங்கும். வேற எந்த விதத்திலையும் அது இயங்காது. ஒரு பொருளை குளிர் பிரதேசத்துல வச்சா அது இயங்காதுன்னா அது இயங்காது. அப்ப தேவன் ஆதாமை படைக்கும் போதே தனிமையா இருந்தால் அவன் கெட்டு போவான் என்ற அந்த அடிப்படையில் தான் படைத்திருக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப தனிமையா இருந்தா அப்ப கண்டிப்பா எல்லாரும் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். இங்கதான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் திருமணம் பற்றியது அல்ல, இது ரிலேஷன்ஷிப் பற்றியது. அது பின்னாடி நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். வெறும் திருமணம் பற்றியது இல்லை. அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து திருமணம் செய்யவில்லை. அவர் தனிமையா இருந்தாரா கேட்ட தனிமையாவும் இல்லை. அவர் எல்லாரோடும் பழகினார், ஐக்கியத்தில் இருந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தனிமை என்று சொல்லுவதுதான் ஆபத்தானது. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் வர்றது திருமணம். அன்னைக்கு ஆதாமுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒண்ணு, ஒரு உறவுனா அது திருமணம் தான், வேற எதுவுமே கிடையாது அல்லவா? சரி, இந்த பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த விலங்குகளுக்கு பெயரிடச் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை நீங்க ஆழமா யோசித்தது உண்டா? நான் ஒரு காலத்துல இதை ஏன் ஆண்டவர் இதை ஃபர்ஸ்ட் இதை செய்ய சொல்லிட்டு அப்புறம் ஏன் இது பண்ணாரு? அதாவது விலங்கு எல்லாம் பெயரிட கொண்டு வர்றாரு, அவன் எல்லாத்துக்கும் பெயரிடுகிறான். கடைசியில் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இல்லை என்று வசனம் வருகிறது. இதை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா, நான் எப்படி ஆரம்பத்துல இதை எப்படி பார்த்துட்டேன்னா, என்ன மாதிரியே ஒண்ணுமே இல்லை, என்ன மாதிரி ஒண்ணு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்ப ஆடு என்ன மாதிரி இல்ல, மாடு என்னை மாதிரி இல்ல, அதனால எனக்கு ஏற்ற துணை இல்லை அப்படி எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, இது ஒரு 10% தான் உண்மை. அதாவது வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையில எனக்கு ஏற்ற ஒண்ணு இல்லை என்பது வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையில ஓகே, ஒரு ஒரு 10-20%. ஆனால் தேவன் இதற்கு ஏன் பெயரிட எதற்காக கொண்டு வரணும்? அது ஏதோ ஒரு பெயரை வச்சுட்டு அழைத்து கொண்டு போக வேண்டியது தானே. இதை பர்பஸ்ஃபுல்லாவே ஏன் பெயரிடணும்? அதை எப்படி பெயர் வைக்க முடியும்? உதாரணத்திற்கு நாம் சொல்லுகிறோம், ஒரு விலங்கை பார்த்து சொல்லுகிறோம் எறும்பு தின்னி அப்படின்னு சொல்றோம். ஏன்பா எறும்பு திண்ணின்னு வச்சிருக்கிறீங்க? அது எறும்ப சாப்பிடுது, அதனால எறும்பு தின்னி. இன்னொன்னுக்கு காக்கா என்று பெயர் வைத்திருக்கிறோம், அது காக்கா என்று கத்தி கொண்டிருக்கிறது, அதையே அப்படியே பெயர் மொழியாக மாத்தி விட்டோம், ஆகு பெயராக மாத்தி விட்டோம். எல்லாத்துக்கும் அப்படி மாத்தல, ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம், நமக்கு தான் அர்த்தம் தெரியாமல் போய்விட்டது. சரியா? இப்படி ஒரு செயலை செய்வதின் அடிப்படையில அங்க அந்த பெயர் வைக்கப்படுகிறது. இப்ப ஆதாமுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்ற துணை அவனுக்கு இல்லை என்பதை காண்பிக்க வேண்டும். எந்த அடிப்படையில? தோற்றத்தின் அடிப்படையிலையா? தோற்றத்தின் அடிப்படையிலனா அது அவனுக்கே தெரியும், எங்க பார்த்தாலும் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி இல்லைங்கிறது தெரியும். அதுக்கு பேரை வைக்கலாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பெயர் வைக்கப்படுவது என்பது எபிரேய காலத்தில் இருந்து அவைகளுடைய வேலையின் அடிப்படையில், அவைகளுடைய பர்பஸ் என்ன, அந்த விலங்கு எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பெயரிடப்பட்டன. எபிரேயர்கள் அந்த அந்த பெயர் கொடுக்கறது அவ்வளவு கவனமா இருந்தாங்க. இது எங்க இருந்து வந்து ஆதாம் காலத்திலிருந்து வந்தது. அதுதான் ஈஸியும் கூட. முதலாக உலகத்தை படைக்கும் பொழுது ஆதாம் ஒண்ணுக்கு பெயர் எடுக்க போறேன்னா வார்த்தை எல்லாம் கிடையாது. ஜிம்மி மிம்மின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? அது என்ன வேலை செய்யுதோ அதைத்தான் வைக்க முடியும். இதிலிருந்து ஒன்றை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அவன்கிட்ட கொண்டு வராரு, ஒரு குதிரை என்கிற ஒண்ணு உதாரணத்துக்கு பார்க்கலாம். அந்த குதிரை ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. என்ன நோக்கம்? அதுதான். ஒரு மாடு ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம்? அதான். இது எல்லாமே எதை காண்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலங்குகள், அதுல என்ன கொடுத்திருக்கிறேன் பாருங்க, அந்த 2வது பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. விலங்குகளுக்கு பெயரிட சொன்னதின் மூலம் விலங்குகள் எல்லாமே இந்த உலகத்திற்கு ஒரு பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எல்லா விலங்கும் இந்த பூமி உயிர் வாழ்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் நானும் கிடையாது.
நீங்கள் நானும் வாழுவதற்குத்தான் இந்த பூமி இருக்கிறது. இந்த பூமி உயிர் வாழ்வதற்குத்தான் இந்த விலங்குகள், பாக்டீரியா, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. யாருக்காக? எனக்காக. ஆதாம் பார்க்கிறான், அந்த பார்ட்னர்ஷிப், அவனுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. ஆனா அவன் அந்த கொண்டு வந்த எல்லா விலங்குகளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. பர்பஸுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது விலங்குகள் எல்லாமே ஒரு வேலையை செய்யும்படி, பூமியில ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு வேலையை செய்யும்படி தேவனால் படைக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு நல்லா தெரிஞ்சுதான் தெரியல, ஆதாமுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, மனைவியானவள் வெறும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அல்ல, என்னுடைய தேவைகளை சந்திக்க இல்ல. ஷீ இஸ் மை பார்ட்னர், என்னுடைய பங்காளி என்பதை மறந்துவிடக் கூடாது. வேலை அப்படின்னு சொன்னா அதை யாரை வேணாலும் வச்சு வேலை செய்ய முடியும். பாத்திரம் கழுவுறதா, துணி துவைக்கிறதா, வேலைக்கு போறதா, அது ஒரு காசு கொடுத்து யாரை வேணாலும் வைக்க முடியும். எல்லாத்துக்குமே நமக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். ரோபோட் கூட அதை செய்யும். விலங்குகள் கூட சில இடங்கள் அவைகளை செய்கின்றன. ஆனால் அதற்கும் மேல அப்படிங்கிறத ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். ஷீ இஸ் மை பார்ட்னர். கணவன் நான் மனைவிக்கு மேல் இல்லை, மனைவி கணவனுக்கு மேல இல்ல. அப்படி மேல இல்ல. பார்ட்னர் எப்படி? கையை போட்டு போறது, சரிசமம், அப்படி போட்டு போறது. வாழ்விலும் துக்கத்திலும் சுகத்திலும் அப்படி இப்படி சொல்றோம். பார்ட்னர்னா என்ன? லாபம் வந்தா 50-50, நஷ்டம் வந்துச்சுன்னா உனக்கு தான் ஃபுல் நஷ்டம். அப்படியா? இல்ல, 50-50. தட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். நாம நினைக்கலாம் நாம வலிமையோடு பிறந்தவர்கள். இல்ல, நான் என்னை குறித்து தான் பைபிள் சொல்லுது, நான் தனியா இருப்பது நல்லதல்ல. எனக்கு ஒரு கம்பெனியன் தேவை, எனக்கு ஒரு சப்போர்ட்டர் தேவை. இப்ப சொல்லுங்க, நான் பலம் உள்ளவனா? இல்ல. என் பார்ட்னர் இல்லாம நான் ஒண்ணும் இல்ல. நான் எப்ப வேணாலும் கீழே விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. சோ நான் கீழே விழுந்து விடாமல் இருக்க என்னுடைய மனைவி என்னுடைய பார்ட்னர். சோ தேவனுடைய திட்டம் அதுதான். விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் அப்படின்னா நமக்கு நோக்கம் இல்லையா அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல இல்ல. விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு பர்பஸ். இந்த பூமியிலே அவைகள் ஒரு பர்பஸோடு படைக்கப்பட்டிருக்கிறது, ஆதாமுக்கு அல்ல. அவைகள் அதாவது வேலையை செய்வதற்காக இருக்கின்றன. ஆனால் மனைவியானவள் அப்படி அல்ல. அவங்க தேவன் வைத்திருக்கக்கூடிய கணவனும் மனைவி இருக்கக்கூடிய அந்த பர்பஸை நிறைவேற்றக்கூடியவங்க. அவங்க பார்ட்னரா இருக்கிறாங்க. ஃபைனலா இதை சொல்லி முடிச்சிடுறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்ற வாசகம் திருமணத்தை மட்டும் குறிப்பதல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கு சொந்தம் அப்படின்னா, ஒரு அடல்ட்டுக்கு நமக்கு வர சொந்தம்னா திருமணம் தானே. ஆனா இது இது அதோடு கூட நீங்க நிறுத்தி கொள்ள வேண்டாம். இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது, ஃபெல்லோஷிப்பை குறிக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்குது, சபை ஐக்கியத்தை குறிக்கிறது. தனியா இருக்கக்கூடாது. கூட்டாட்சி தத்துவம் என்று நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது மாதிரி நாம கூட்டம் கூட்டமாக வாழும்படிக்கு தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஐக்கியமாக வாழும்படிக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஒத்தாசையா இருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய படைப்பின் உன்னத நோக்கம். ரைட். நம்முடைய அந்த 40 நிமிஷம் முடிவுக்கு வந்து விட்டது. இதோடு கூட நான் இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்றேன். கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இது ஒரு பேசிக் ஸ்டடி. இதை நாம அடுத்து கொஞ்சம் டீப்பா நாம அதை கொண்டு போக போறோம். அப்பதான் அந்த ஃபேமிலியை குறித்ததான அடிப்படைகளை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒன்றை மனதிலே வைக்க விரும்புகிறேன். தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். குடும்பத்திற்கு அவர் கொடுத்த வார்த்தை பெய்த் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே எந்த அளவுக்கு இந்த குடும்பம் முக்கியமானது, தேவனுடைய பார்வையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ கர்த்தர் நல்லவர், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் நம் குடும்பத்தை கர்த்தருக்கேற்ற எல்லா விதமான வசனத்தின் அடிப்படையில நாம வழி நடத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவோம். காட் பிளஸ்.